உன் புருஷன் உனக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதே இல்லையா? மணி பர்ஸ்ல நீ கட்டு கட்டா பணம் வச்சுக்கிறதே இல்ல. அதுல இருந்து 100, 200 எடுத்து இந்த வீட்டுக்கு காய்கறி கூட வாங்கி கொடுக்க முடியாது. நீ தான் இங்கே டேரா போறது நாய் போட. அப்போ இந்த வீட்டோட சில செலவுகளை நீ தான் பாத்துக்கணும். ஏங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. மகளிர் அணிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல? ஏய் குட்டி, நேத்து ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தாங்கன்னு சொன்னல உங்ககிட்ட. ஆமா, உங்க பெரியம்மா கூட அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டு திட்டி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு சொன்னி அவங்க தானே? ஆமா குட்டி, இப்ப அந்த பொண்ணு இந்த கடையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா, நான் தான் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு தானே நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? ஆமா இல்ல? டேய், அந்த பொண்ணு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பா. இப்ப நான் காரி துப்பு, பரவாயில்லையா? இட்ஸ் ஓகே, ஐ வில் see. ஓகே மேடம் என்ன சாப்பிடுறீங்க மேடம்? நான் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஜூஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா மேடம்? ஒரு ஆரஞ்சு ஜூஸ் பார்சல். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஆரஞ்சு ஜூஸ் சொல்லிருக்கேன். நான் அதை விட எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? சாரிங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ, வந்த விஷயத்த மறந்துட்டேனே. ஞாபகம் வந்துருச்சு. ம். நீங்க தப்பா எடுத்துக்கலனா என் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான். உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு? யாரு? மேடம், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. அவங்க பெரியம்மா அப்படிதான் மேடம், கொஞ்சம் வயசானவங்கல்ல. ஏதோ வந்த இடத்துல உங்ககிட்ட கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசிட்டாங்க. அவங்க மட்டும் தான் ஒரு மாதிரி. ஆனா என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் கிடையாது மேடம். ரொம்ப நல்லவன் மேடம். நேத்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டீங்கன்னு ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்திலேயே இருக்கா மேடம். அதான் உங்களை சந்திச்சு ஒரு சாரி சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்ட் உங்க முன்னாடி வர வச்சிருவேன். உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட எதுக்கு சாரி கேட்கணும்? பாத்தீங்களா, நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் கோவத்திலே இருக்கீங்க. என்னங்க நீங்க, நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்னு அதுக்காக வச்சு கொஞ்சம் அப்படியே மனசு இறங்கும். இன்னுமா இந்த கோட்டி போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்?